2015ஆம் ஆண்டு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ஒரு இறப்புக்கான மௌன சாட்சியாயிருந்தது. சாமி கும்பிட வந்த பொறியாளர் கோகுல்ராஜ் அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியல. தோழி கூட கோயிலுக்கு போனவர் அடுத்த நாள் தொட்டியம்பாளையம் தண்டவாளத்தில் சடலமாக கடந்தாரு. தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு ஒரு தரப்பும் கொலைன்னு இன்னொரு தரப்பும் சொன்னாங்க. என்ன நடந்துச்சு கோகுல்ராஜுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த எபிசோட்ல. Section 302, a Tamil True Crime Podcast, Case number 38, ஓமலூர் கோகுல்ராஜ் படுகொலை, Episode 1. 2015 ஜூன் 23 காலையில் சூரியன் முகத்தை காட்டுறதுக்கு முன்னாடியே ஓமலூர் கிராமத்து மக்கள் வயல்களில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சுத்தி மலைகள் மரங்கள்னு இயற்கை வனப்போடு இருக்கிற அந்த ஊரை இன்னும் அழகாக்குச்சு இந்த மண்ணோட மலர் சாகுபடி. மலை சாதி மக்கள் அதிகம் வசிக்கிற அதே ஊரை சேர்ந்தவர் கோகுல்ராஜ். திருச்செங்கோட்டில் இருந்த இன்ஜினியரிங் காலேஜில் இசிஇ முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருந்தாரு. அப்பா இல்லாத குடும்பத்தில் அவங்க அம்மா சித்ரா ஒத்த ஆளா இருந்து கோகுல்ராஜையும் அவரோட அண்ணன் கலைச்செல்வனையும் படிக்க வச்சிருந்தாங்க. பெரிய மகன் கலைச்செல்வன் 2 டிகிரி முடிச்சு வேலையில சேர்ந்திருந்தாரு. 2வது மகன் கோகுல்ராஜும் இன்ஜினியரிங் முடிச்சிட்டதால வேலைக்கு போய் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாருன்னு நினைச்சிட்டு இருந்த சித்ராவோட கனவுல இடிய இறக்குச்சு 2015 ஜூன் 23 நடந்த அந்த சம்பவம். ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு காலையிலேயே வீட்டிலிருந்து கிளம்பி போனாரு கோகுல்ராஜ். மணி 10:30 ஆகுது, சாப்பிட கூட வீட்டுக்கு வரலையேன்னு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு சித்ரா கோகுல்ராஜுக்கு கால் பண்ணாங்க. அவர் ஃபோனை எடுக்கல. கொஞ்ச நேரத்துல புது நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுல பேசின கோகுல்ராஜ், வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காமா, நான் சாப்பிட்டுட்டேன், மத்தியானம் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டு சித்ரா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா சாயங்காலம் 5 மணி ஆகியும் கோகுல் வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணினா சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. பதற்றமான சித்ரா அவங்களோட மூத்த பையன் கலைச்செல்வனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. இருமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் போயிருப்பான், நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகுல்ராஜ் கூட காலேஜ் போறவங்க கிட்ட கலைச்செல்வன் விசாரிச்சிருக்காரு. காலையில காலேஜ் பஸ்ல வந்தாரு. சாயங்காலம் வரலையேன்னு கோகுலோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல அதுக்கப்புறம் யார்கிட்ட விசாரிக்கிறதுன்னு தெரியாம கோகுலோட ஃபோன் நம்பருக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு கலை. காலேஜ் படிக்கிற பையன் காலையில வீட்டுல இருந்து கிளம்பி நைட்டு வர வீட்டுக்கு வரலைன்னா இளைஞர்களோட வாழ்க்கையில சகஜமா நடக்கிறது தானே, இதுக்கு போய் ஏன் இவ்வளோ பதற்றப்படுறாங்கன்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாம சித்ரா கோகுலோட போனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. நைட்டு 8:40 ஃபோன் பண்ணப்போ ஃபோன் ரிங் ஆச்சு. அது வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்த ஃபோன் ஆன் ஆனதும் சித்ராவும் கலைச்செல்வனும் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சாங்க. ஃபோனை எடுத்து மறுமுனையில பேசுறதுக்கு முன்னாடியே, ஹேய் கோகுல், எங்கடா இருக்க, ஏன் ஃபோன் ஆஃப் பண்ண அப்படின்னு கோவமும் பதற்றமுமா கேட்டாங்க சித்ரா. எதிர்முனையில இருந்து, வெளியில இருக்கேன் அப்படின்னு பதில் வந்துச்சு. ஆனா அது கோகுலோட குரல் அல்ல. யாரு பேசுறது? இது கோகுலோட குரல் இல்லையே. அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த போன் ஆன் ஆகவே இல்லை. அன்னைக்கு நைட்டு முழுக்க கோகுல்ராஜ் வீட்டுக்கு வரல. அவர் உயிரோடு இல்லாததால தான் வீட்டுக்கு வரலைன்னு அவங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தெரியல. தம்பியை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவரோட ஃபேஸ்புக் நண்பர்களை தேட ஆரம்பிச்சாரு கலைச்செல்வன். கோகுலோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் பாலமுருகனுக்கு ஃபோன் பண்ணி கோகுலை பத்தி கேட்டாரு. பாலமுருகன் வேற டிபார்ட்மெண்ட், அதனால தெரியலன்னு சொன்னவர் கோகுலோட கிளாஸ்மேட் கார்த்திக் ராஜா கிட்ட கேட்டு பாருங்கன்னு இன்னொரு நம்பரை கொடுத்திருக்காரு. எப்படியாவது தான் கூட பிறந்தவருக்கு என்ன ஆச்சு, அவர் பத்திரமா இருக்காரான்னு தெரிஞ்சுக்க விடிய விடிய அல்லாடிக்கிட்டு இருந்தாரு கலை. ஆனா கார்த்திக் ராஜா சொன்ன விஷயம் அவங்க 2 பேரையும் கொஞ்சம் பதற்றப்பட வச்சது. நேத்து உங்க தம்பியும் எங்க கூட படிக்கிற ஒரு பொண்ணும் திருச்செங்கோடு மலை கோயிலுக்கு போனாங்களாம். அங்க ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல. அந்த பொண்ணோட அம்மா நம்பர் கொடுக்குறேன், நீங்க பேசி பாருங்க அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்திருக்காரு கார்த்திக். டென்ஷன் தலைக்கு ஏற அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா ஒரு இளம்பெண் போனை எடுத்து பேசினாங்க. ஹலோ, யார் பேசுறீங்க? நான் ஸ்வாதி தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. கோகுல்ராஜோட அண்ணன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட கலைச்செல்வன், அவன் வீட்டுக்கு வரல, எங்க போனான்னு தெரியல, நேத்து நீங்க அவனை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சாமி கும்பிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தப்போ ஒருத்தர் அவனை கூட்டிட்டு போனாரு. இன்னும் வீட்டுக்கு வரலையா? சுவாதி பேசி முடிக்கிறதுக்குள்ள, யாரு அவர் யாருன்னு தெரியுமா? கலை பதற்றமா கேட்டாரு.
அவர் பேரு யுவராஜ்னு சொன்னாங்க, அதுக்கு மேல ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க சுவாதி. கொஞ்சம் கூட தாமதிக்காம நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம், நீங்களும் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு திருச்செங்கோடு நகர போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவசரமா புறப்பட்டாரு கலை. கண்ணீரும் கவலையுமா 24ஆம் தேதி காலையில 8 மணிக்கு சித்ராவும் கலைச்செல்வனும் கோகுல் ராஜா கண்டுபிடிக்கணும்னு திருச்செங்கோடு ஸ்டேஷன்ல இருந்த எஸ்ஐ சந்திரலேகா கிட்ட புகார் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் வர்றதுக்காக காத்திருந்தாங்க. காலையில 9 மணிக்கு இன்ஸ்பெக்டர் சங்கரபாணி வந்த அப்புறம் என்ன புகார்னு எஸ்ஐ கிட்ட கேட்டாரு. மிஸ்ஸிங் கேஸ் சார், யாரோ கடத்திட்டு போயிட்டு தான் சொல்றாங்க. சித்ராவை கூப்பிட்டு அவங்க கிட்ட கோகுல்ராஜ் எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து போனாரு, கடைசியா உங்ககிட்ட எப்ப போன்ல பேசினாரு அப்படின்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர். 23ஆம் தேதி காலையில இருந்து நடந்ததை சித்ரா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னாங்க. இது வெறும் மிரட்டல் வழக்கா இருக்கும்னு அவர் நினைச்சாரு. ஆனா இந்த சமூகத்துல மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு கேள்வி எழுப்புற ஒரு வழக்கா அது மாறும்னு அப்புறம்தான் தெரிஞ்சது. சித்ராவும் கலைச்செல்வனும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே சுவாதியும் அங்க வந்தாங்க. கடைசியா கோகுல்ராஜ் கூட இருந்தவங்க அவங்க அப்படிங்கறதால அவங்களுக்கு தெரிஞ்சதை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னாங்க. நானும் கோகுலும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை கோயிலுக்கு போயிருந்தோம். சாமி கும்பிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நாங்க பேசிட்டு இருந்ததை பார்த்து ஒரு ஆள் வந்து யுவராஜ் அண்ணன் கூப்பிடுறாருன்னு சொன்னாரு. நாங்க யாருன்னு கேட்டுட்டு போனை வாங்கிட்டு என்ன அனுப்பிட்டாங்க. கோகுல அவங்க கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க சுவாதி. யாருன்னே தெரியாதவங்க உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு போயிருக்காங்க, நீங்க ஏன் அதை பத்தி யார்கிட்டயே சொல்லல? இன்ஸ்பெக்டர் சுவாதியை பார்த்து கேட்டாரு. போனை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டதால என்னால யார்கிட்டயும் தகவல் சொல்ல முடியல. சுவாதி சொன்ன யுவராஜ் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு சமூக அமைப்போட தலைவர்னு தெரிய வந்ததும் சித்ராவுக்கும் கலைச்செல்வனுக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. இன்ஸ்பெக்டர் சங்கரபாணி யுவராஜ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி தகவல் அனுப்பி இருந்தாரு. 24ஆம் தேதி காலையில இருந்து சித்ரா, கலைச்செல்வன், சுவாதி, அவங்க அம்மா எல்லாரும் ஸ்டேஷன்ல இருந்தாங்க. சாயங்காலம் 4:30 மணிக்கு சித்ரா போனுக்கு ஈரோடு ரயில்வே போலீஸ் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்துச்சு. பள்ளிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற தொட்டிப்பாளையம் தண்டவாளத்தில் தலை தனியா உடல் தனியா ஒரு இளைஞர் இறந்து கிடக்கிறாரு. பக்கத்தில் கிடந்த ஐடி கார்டில் இந்த நம்பர் இருந்துச்சு. சொன்னது கேட்டு சித்ராவோட கண்கள் இருண்டுட்டு வர அப்படியே மயங்கி விழுந்தாங்க. விஷயத்தை கேட்டு திருச்செங்கோடு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சங்கரபாணி அது கோகுல்ராஜ் தானான்னு அடையாளம் காட்டுறதுக்காக கலைச்செல்வனை கூட்டிட்டு தொட்டிப்பாளையம் போனாரு. தண்டவாளத்து நடுவுல உடல் மட்டும் தனியா கிடந்தது. துண்டிக்கப்பட்டு கிடந்த தலைய கொண்டு வந்து அந்த உடலோடு சேர்த்து மூடி வச்சிருந்தாங்க ரயில்வே போலீஸ். உடலுக்கு பக்கத்துல இருந்த ஐடி கார்டு, பேண்ட் பாக்கெட்ல இருந்த செல்போன் எல்லாமே அது கோகுல்ராஜ்னு உறுதிப்படுத்துச்சு. இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கலைச்செல்வனை கூட்டிட்டு வந்து அடையாளம் காட்ட சொன்னாங்க. தண்டவாளத்துல இருந்த சடலத்தை பார்த்ததுமே அது கோகுல் தான்னு கலைக்கு தெரிஞ்சிருச்சு. தம்பி கிடந்த நிலைய பார்த்து அவரால் கண்ணீரை அடக்க முடியல. தழுதழுத்த குரலோட அம்மாவுக்கு போன் பண்ணி, அம்மா, கோகுல் நம்மளை விட்டுட்டு போயிட்டாமா, அவனை யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே, கதறி கதறி அழுதாரு கலைச்செல்வன். கோகுல்ராஜ் போனை கைப்பற்றின போலீஸ் மேல் சட்டையில இருந்த ஒரு கடிதத்தையும் எடுத்தாங்க. அதுல, பொண்ணுங்களே மோசம், என்னோட அப்பா போன இடத்துக்கு நானும் போயிடுறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டிருந்தாரு கோகுல். அதை ஆதாரமா வச்சு கோகுல்ராஜ் வழக்க தற்கொலை வழக்கா பதிவு செஞ்சாங்க திருச்செங்கோடு போலீஸ். ஆனா அதுல இருந்தது கோகுலோட கையெழுத்து இல்லைன்னு உறுதியா சொன்னாரு கலை. இறந்து போன கோகுல்ராஜோட உடலை ஈரோடு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துட்டு போனாங்க. ஆனா இது தற்கொலை இல்ல, என் தம்பியோட மரணத்துல சந்தேகம் இருக்கு, இந்த வழக்க சந்தேக மரண வழக்கா பதிவு செய்யணும்னு சித்ரா, கலைச்செல்வனோட அவங்க உறவினர்களும் இன்னும் சில அமைப்புகளும் சேர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டாங்க. உடலை பிரேத பரிசோதனை செய்யறதுக்கான ஆவணங்கள்லையும் கையெழுத்து போடாம போராடிக்கிட்டு இருந்தாங்க. விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த வழக்கோட விசாரணை அதிகாரியா திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா நியமிக்கப்பட்டாங்க. மன உளைச்சல் காரணமாக கோகுல்ராஜ் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம்னு எஃப்ஐஆர்ல இருந்ததை ஏத்துக்காம 2 நாளா போராட்டத்துல ஈடுபட்டிருந்த சித்ரா, கலைச்செல்வனை சந்திச்சு பேசினாங்க விஷ்ணுபிரியா. கோகுல்ராஜ் எழுதினதா சொல்லப்பட்ட தற்கொலை கடிதத்துல இருக்கிற கையெழுத்து அவரோடது இல்ல, இந்த வழக்க தற்கொலையா மாத்தி முடிக்க பாக்குறாங்கன்னு கலைச்செல்வன் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. கலை சொன்னது போல இந்த வழக்கில் யாரையோ காப்பாத்துறதுக்கான வேலையும் தற்கொலை கேஸா முடிக்கவும் டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவுக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா எல்லா பிரஷரும் தாண்டி நியாயத்தை நிலைநாட்டுற நோக்கத்தோட செயல்பட்டாங்க விஷ்ணுபிரியா. பிரேத பரிசோதனை செஞ்சு அதுல வெளிவர முடிவு அடிப்படையில சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால முதல்ல அட்டாப்சி பண்ண விடுங்க அப்படின்னு சொன்னாங்க டிஎஸ்பி.
கோகுல்ராஜ் இறப்பு விவகாரம் இரு பிரிவுக்குமானதா மாறிக்கிட்டு இருந்த நேரத்துல பையனை இழந்தவங்க தரப்பு நீதிமன்றத்தை நாட அவங்க ஆலோசனைப்படி சேலம் அரசு மருத்துவமனைக்கு உடல் கொண்டு வரப்பட்டு சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையோட பிரபல டாக்டர் சம்பத்குமார் முன்னிலையில வீடியோ பதிவு செஞ்சு கோகுல்ராஜோட உடலுக்கு ஆட்டாப்சி பண்ணாங்க. 2015 ஜூன் 23 இறந்த கோகுல்ராஜுக்கு 27 பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. ஆனாலும் கோகுல்ராஜ் மரணத்துல இருக்கிற மர்மத்தை வெளிக்கொண்டு வந்து குற்றவாளிகளை பிடிச்சாதான் உடலை வாங்குவோம்னு அவரோட உடலை வாங்க மறுத்தாங்க சித்ராவும் கலைச்செல்வனும். இறந்தவருக்கு உரிய மரியாதை கொடுத்து இறுதிச் சடங்கு செய்ய வேண்டும்னு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேர்ல ஜூலை 2 கோகுல்ராஜ் உடலை வாங்கி சென்று அடக்கம் செஞ்சாங்க. கோகுல்ராஜ் கூட இருந்த அவரோட தோழி சுவாதி இந்த வழக்கில் ஒரு முக்கிய சாட்சியா இருந்தாங்க. அவங்க கொடுத்த தகவல் படி அர்த்தநாரீஸ்வரர் கோவில்ல விசாரிச்சாங்க இன்வெஸ்டிகேஷன் டீம். அந்த கோயில்ல இருந்த சிசிடிவி கேமரா இந்த வழக்கில் முக்கிய ஆதாரமாச்சு. வீடியோ ஃபுட்டேஜால பேச முடியாட்டியும் இந்த கேஸ்ல ஒரு சைலண்ட் விட்னஸ் ஆச்சு. 23 பதிவாகி இருந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தப்போ அதுல கோகுலும் சுவாதியும் கோயிலுக்குள்ள போறதும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்ததும் பதிவாகி இருந்துச்சு. ஆனா கோயில்ல இருந்து வெளியே போகும்போது சுவாதி மட்டும் தனியா போறது வீடியோல தெளிவா இருந்துச்சு. எஃப்ஐஆர்ல சுவாதி கொடுத்த தகவல்ல எதையோ மறைக்கிறாங்கன்னு போலீஸுக்கு சந்தேகம் வர மறுபடியும் அவங்கள அழைச்சு வேற ஏதாவது தகவல் கூடுதலா கிடைக்குதான்னு விசாரிச்சாங்க. கோவில்ல அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொன்னாதான் கோகுல் எப்படி இறந்தாருன்னு கண்டுபிடிக்க முடியும். உங்க ஃப்ரெண்டோட இழப்பு அவங்க குடும்பத்தை ரொம்பவே மன உடைய வச்சிருக்கு. போலீஸ் சொன்னதை கேட்டு இன்னும் தெளிவா என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க சுவாதி. யுவராஜ் கூப்பிட்டு சொல்லி என்னையும் கோகுலையும் கூப்பிட்டாங்க. என்கிட்ட ஃபோனை வாங்கிட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஜோதிங்கிறவங்க என்னை கோயில்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. கோகுல மலைக்கு கீழே இருந்த ஒரு கார்ல அழைச்சிட்டு போனாங்க. சுவாதி சொன்ன தகவல் இந்த வழக்கோட விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. கோகுல்ராஜ் காணாம போனதுல தொடர்பு பட்டு பேசப்பட்ட அந்த நபர் சேலம் மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த, சொல்ல போனா கலப்பு திருமணங்களுக்கு எதிர்ப்பா களத்துல தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு இருந்தவர். சுவாதி சொன்னது போலவே அவர் அந்த நேரத்துல கோயிலுக்கு வந்ததுக்கான வீடியோ ஆதாரமும் இருந்துச்சு. கோகுல்ராஜ் விவகாரத்துல தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளின்னு சொல்லப்பட்ட அவரை போலீசால நேர்ல சந்திக்கவே முடியல. ஜூன் 23 இரவுல இருந்து அவர் எங்க இருக்காருன்னு போலீசால கண்டுபிடிக்க முடியல. ஆனா தொலைபேசி மூலமா எனக்கு இந்த கோகுல்ராஜ் இறப்புக்கும் எந்த தொடர்பும் இல்ல. கோயில்ல வச்சு அந்த பையன் ஒரு பொண்ணு வலுக்கட்டாயப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. எதுக்காக அப்படி பண்றாருன்னு கேட்டேன். பொண்ணு வீட்டுல விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு அவங்க போனை வாங்கினேன். சுவாதி போன அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட விஷயத்த சொல்லி போனை கொடுத்துட்டு வந்துட்டாங்க என்னோட ஆளுங்க. கோகுல்ராஜுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு யுவராஜ். இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கலாம்னு சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில பார்க்கும்போது கோகுல்ராஜ் வேற சமூகம், சுவாதி யுவராஜ் சமூகத்தை சேர்ந்தவர். 2 பேரும் நண்பர்கள் தான்னு சொன்ன போதிலும் மாற்று சமூக பெண்ணிடம் பேசுவது தவறு, இனி இப்படி நடக்கக்கூடாதுன்னு எச்சரிக்கிற மாதிரி கோகுல்ராஜ் மிரட்டப்பட்டிருக்கலாம்னு போலீஸ் கருதுனாங்க. விசாரணை நடத்திட்டு இருந்த டிஎஸ்பி விஷ்ணுபிரியா ஆட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சந்தேகப்பட்டது மாதிரியே கோகுல்ராஜ் ரயில் முன்னாடி பாஞ்சு தன்னோட உயிரை மாய்ச்சிக்கலன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. ரயில் சக்கரத்துல சிக்கி தலை துண்டானது மாதிரி ஒரு தற்கொலை நாடகம் அங்க நடத்தப்பட்டு இருந்துச்சுங்கிறத பிரேத பரிசோதனை அறிக்கை தெளிவாக்குச்சு. ரயில் சக்கரம் ஏறி இருந்தா துண்டிக்கப்பட்ட தலை மற்றும் கழுத்து பகுதி நசுங்கி போயிருக்கும். ஆனா கோகுல்ராஜோட தலை காது வரைக்கும் கூர்மையான ஆயுதத்தால வெட்டப்பட்டது போல ஒரே வடிவத்தில் இருக்கு. இது தற்கொலை இல்ல, ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு டாக்டர் சம்பத்குமார் குழு அறிக்கையில சொல்லி இருந்தாங்க. ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்குன்னு கோகுல்ராஜுக்கு ஆதரவா குரல் கொடுத்தவங்க கொந்தளிச்சாங்க. கோகுல்ராஜ் கொல்லப்பட்ட விவகாரத்துல முக்கிய குற்றவாளியா தேடப்பட்டு இருந்த யுவராஜ் தலைமறைவாகவே இருந்தாரு. இந்த வழக்குல உண்மை வெளியே வரணும்னா நான் தலைமறைவா இருக்கிறதுல சட்டப்படி தப்பு இல்லைன்னு யுவராஜ் சொன்னாரு. ஆனா வாட்ஸ்அப் கால், தொலைக்காட்சிகளுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டிகளை கொடுத்துக்கிட்டு போலீஸுக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தாரு. ஒரு கொலை வழக்கில் சந்தேகப்படுறவரை 3 மாசமா போலீஸால பிடிக்க முடியல. இந்த வழக்கு விசாரணை சரியான முறையில் நடக்குமான்னு கோகுல்ராஜோட அம்மா சந்தேகம் எழுப்பினாங்க. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா ஒரு சிறந்த போலீஸ் அதிகாரியா இருந்து சரியான முறையில் விசாரணை நடத்தினாங்க. ஆதாரங்கள் சரியா இருக்கு, குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவாங்கன்னு சித்ராவுக்கும் கலைச்செல்வனுக்கும் ஆதரவா இருந்தாங்க விஷ்ணுபிரியா. சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு யுவராஜ்
அவரோட கார் டிரைவர், உதவியாளர் உள்பட 9 பேர் முக்கிய குற்றவாளிகளா கருதப்பட்டாங்க. இது தவிர இன்னும் 15 பேர் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களா இருந்தாங்க. இந்த நிலையில தான் ஜூலை 7ஆம் தேதி கோகுல்ராஜ் கொலை வழக்கு சம்பந்தமா குமார் என்கிற சிவகுமார டிஎஸ்பி விஷ்ணுபிரியா கைது பண்ணாங்க. விஓ மணிவண்ணன் முன்னிலையில குமாரோட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுச்சு. அதுல அவர் கோகுல்ராஜ் கொலைதான் செய்யப்பட்டார்னு ஒத்துக்கிட்டதா பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கொலை செய்யப்பட்ட இடம், கொலைக்கு பயன்படுத்தின செல்போனையும் அவர் எடுத்து கொடுத்ததாகவும் அந்த வாக்குமூலத்துல பதிவாகி இருந்துச்சு. குமாரை தொடர்ந்து சங்கர், அருள் செந்தில், செல்வகுமார், யுவராஜோட தம்பி தங்கதுரையையும் அடையாளம் காட்டி இருந்தாரு குமார். அவங்களையும் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா கைது செஞ்சிருக்காங்க. தொட்டிப்பாளையம் தண்டவாளத்துக்கு அருகில் இருந்த புதருக்கு குமாரை அடைச்சுக்கிட்டு போனப்போ கோகுல்ராஜ் கழுத்தை நெரிச்சு கொலை செய்ய பயன்படுத்தின ஒரு துணியை அவர் எடுத்து கொடுத்ததாகவும் போலீஸ் ரெக்கார்ட்ல பதிவாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம குமாரோட சேலம் செந்திமேடு வீட்டில இருந்து யுவராஜ் பேச பயன்படுத்தின செல்போன்னு ஒரு நோக்கியா செல்போனை கைப்பற்றினாங்க போலீஸ். இந்த வழக்குல 5 பேர் மேல குண்டர் சட்டமும் போடப்பட்டுச்சு. வழக்கு விசாரணையை முடிஞ்ச அளவுக்கு நியாயமா நடத்திட்டு வந்த விஷ்ணுபிரியாவுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து வழக்கோட திசையை மாத்திர மாதிரியான அழுத்தம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சக போலீஸ்காரங்க முன்னாடி அவங்க பல முறை அவமானப்படுத்தப்பட்டும் இருக்காங்க. நேர்மையா இருக்கிறது தப்பா? இந்த வழக்கில் வெளியே சொல்ல முடியாத ஒரு தப்பை நான் செஞ்சுட்டேன். நான் நினைச்சிருந்தா அதை சரியா செஞ்சிருக்கலாம். என்னோட வேலையை சரியா செய்யலைங்கிற மன அழுத்தத்துல நான் இந்த முடிவை எடுக்கிறேன்னு 10 பக்க லெட்டர் எழுதி வச்சுட்டு 2015 செப்டம்பர் 18ஆம் தேதி அவங்க வீட்டுல தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க டிஎஸ்பி விஷ்ணுபிரியா. கோகுல்ராஜ் கொலை வழக்குல ஒரு முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவோட மரணம். யாருமே எதிர்பார்க்காத அந்த சம்பவம் விஷ்ணுபிரியாவை பெத்தவங்களை மட்டுமில்ல, கோகுல்ராஜோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த விவகாரத்துல தேடப்பட்டு வந்த யுவராஜுக்கும் பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. யுவராஜ் கிட்ட சரணடையணும்னு தொலைபேசியில மிரட்டினாரு என்பதால் அவருக்கு அழுத்தம் வந்ததாகவும், இந்த வழக்கில் சம்பந்தப்படாத 2 நபர்களை கண்காணிப்பாளர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சொன்னதன் காரணமாகவும் விஷ்ணுபிரியா இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்னு அவங்களோட தோழி குற்றம் சாட்டினாங்க. கோகுல்ராஜ் கொலை வழக்க விசாரிச்சுக்கிட்டு இருந்த டிஎஸ்பி மரணம் அடைஞ்ச நிலையில வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுச்சு. நாமக்கல் சிபிசிஐடி வழக்கு விசாரணைய முதல்ல இருந்து நடத்தினாங்க. 3 மாசமா தலைமறைவா இருந்து கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டிட்டு இருந்த யுவராஜ வெளியில வரவழைக்க அவரோட வீடு மற்றும் உறவினர்கள் வீடுகள்ல சோதனை நடத்தினாங்க. யுவராஜ் மனைவி கிட்ட தொடர் விசாரணை, பண பரிவர்த்தனை நிறுத்தம், செல்போன்கள் பறிமுதல்னு நெருக்கடி அதிகரிச்சுக்கிட்டே வரவும் வேற வழி இல்லாம சரணடைய போறதா அறிவிச்சாரு யுவராஜ். நாமக்கல் சிபிசிஐடி அலுவலகத்துல 2015 அக்டோபர் 15ஆம் தேதி சரணடைய போறதா தொலைக்காட்சிகள் மூலமாகவே தெரிவிச்சாரு. அவர் சரணடைகிறதுக்கு முன்னாடியே கைது செய்யணும்னு சங்ககிரி, சேலம்னு போலீஸ் படைகள் குவிக்கப்பட்டுச்சு. ஆனா 2 வீலர்ல லுங்கி, டிஷர்ட்டோட மாறுவேஷத்துல போய் சிபிசிஐடி ஆபீஸ்ல சரணடைஞ்சாரு யுவராஜ். அவருக்கு சிபிசிஐடி வாசல்ல வச்சு இளைஞர்கள் கொடுத்த ஆரவாரத்தை பார்த்து வாயடைச்சு போனாங்க எல்லாரும். கோகுல்ராஜ் தற்கொலை செஞ்சுட்டாருன்னு நிரூபிக்கிற ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா நேர்மையான அதிகாரி. அவரோட மரணம் காவல்துறை உயர் அதிகாரிகளால நிர்பந்திக்கப்பட்டது. அவர் இறப்பு மட்டும்தான் எனக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கு. மற்றபடி என் மீதான வழக்க நான் சட்டப்படி எதிர்கொள்வேன் அப்படின்னு சொன்னாரு யுவராஜ். கோகுல்ராஜ் மரணத்துல 106 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டாங்க. அதுல முக்கிய சாட்சியான சுவாதியே ஒரு கட்டத்துல பிறர் சாட்சியானாங்க. சாட்சிகள் மாறுச்சு. வழக்க விசாரிச்ச டிஎஸ்பி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில இந்த வழக்குல எப்படி நீதி நிலைநிறுத்தப்பட்டுச்சு? உண்மையான குற்றவாளி எப்படி சட்டத்தின் முன்னாடி நிரூபிக்கப்பட்டாரு? அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சு? இப்படி இந்த வழக்கில் நடந்த அடுத்தடுத்த விஷயங்களை தெரிஞ்சுக்க அடுத்த வாரமும் கேளுங்க செக்ஷன் 302. This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai.
Produced by Human Podium, this podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing, and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience, while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.